ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இருப்பீங்க. மாதந்தோறும் ஏகாதசி வருகிறது, 2 முறை ஏகாதசி வரும். எதுக்கு நமக்கு அந்த ஏகாதசி விரதம் விசேஷம் அப்படின்னா, மாதம் மாதம் அந்த ஏகாதசி தினத்தன்று விரதம் இருக்கும் பொழுது மாதம் 2 முறை வரும் ஏகாதசி. கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம். தேய்பிறை கிருஷ்ணபட்சம், வளர்பிறை சுக்லபட்சம். இந்த 11வது நாள் தான் ஏகாதசி. 1 தசி. சோ 11வது நாள் தான் ஏகாதசி. அது விசேஷம், அந்த கோள்களின் நிலை. அப்ப உங்க உடம்புக்கு நீங்க பட்டினி போட்டீங்கன்னா 10 நாள் சாப்பிட்டது 14 நாள் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சாப்பிட்டதினுடைய விஷத்தன்மை நம்ம உடம்புக்குள்ள ஏறதுக்கு இத்தனை நாள் ஆகும். சரியா அன்னைக்கு விரதம் போடு வெளியே வந்தோம். இப்படி நம்ம முன்னோர்கள் ஆராய்ந்து வேற எந்த மருத்துவமே வேண்டாம், மாதம் 2 முறை இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி ஏகாதசிக்கு இருக்க சொன்னாங்க. அந்த நாள் விசேஷமான நாள். அப்போ உங்களுடைய கழிவு அந்த விஷத்தன்மை போகிறதுக்கு ஒரே அந்த மூலிகை என்னன்னா துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க சொல்லுவாங்க. துளசி தீர்த்தம் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க ஏகாதசி அன்னைக்குன்னு சொல்லுவாங்க. இதே சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா மிளகு 6 மிளகு தண்ணியில போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. எல்லாத்துலயுமே நம்ம முன்னோர்கள் பாருங்க ஒரு வைத்தியத்தை கொடுப்பாங்க.